நிறைய பேர் சாதிக்கணும்னு சொல்லிட்டு போகிறாங்க, டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், விஞ்ஞானி ஆகணும்னு சொல்லி. ஆனால் அப்படி போனவங்களில் எத்தனை பேர் ஜெயித்தாங்க? உங்கள் தொழிலில் கேரியரில் எத்தனை பேர் ஜெயிச்சிங்க அப்படின்னு பார்த்தா ஒரு 10% தான். ஆனால் எல்லாருமே போனாங்க, ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே போனாங்க. அதில் 10% தான் ஜெயித்தாங்க. 90% அதில் ஒரு 80% அல்லது ஒரு 60% தோற்றுட்டாங்க. நான் தோற்றுட்டேன், நான் எதுவுமே சாதிக்கலை அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குது. அப்போது எல்லாராலையும் ஜெயிக்கவும் முடியலை. ரொம்ப காலமாக முயற்சி பண்ணி இந்த மாதிரி சாதிக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தில், தொழிலில் சாதிக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் எல்லாராலுமே ஜெயிக்க முடியல. ஆனால் எல்லாருமே போனாங்க, ஜெயிக்கணும் சாதிக்கணும்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனால் எல்லாராலையுமே சாதிக்க முடியலை. எல்லோரும் போனாங்கல்ல, அவங்க என்ன பண்ணாங்க? தொழிலில் சாதிக்கணும்னு சொல்லிட்டு குடும்ப வாழ்க்கையில் கோட்டை விட்டாங்க. குடும்ப வாழ்க்கையில் அப்போ கடைசியில் பார்த்தா தொழிலையும் ஜெயிக்கலை. சிலர் ஒரு 10-30% ஜெயித்தாங்க, தொழிலில் ஜெயித்தாங்க. அவங்க குடும்ப வாழ்க்கையில் ஜெயிக்க முடியல. ஏதாவது ஒரு விஷயத்தில் தான் ஜெயிக்க முடியும். நீ குடும்பத்துலேயும் ஜெயிப்ப, குடும்பத்துலேயும் நான் ஒரு முழுமையான பங்களிப்பை கொடுப்பேன், என் தொழிலையும் முழுமையான பங்களிப்பு கொடுப்பேன்னா கொடுக்க முடியாது. ஏதாவது ஒன்றில் தான். ஒன்று உன் குடும்பத்தை பாரு, ஏன்னா குடும்பத்தை கவனி. இல்லது உன் தொழிலில் நீ சாதிக்கணும்னு நினைக்கிறியா, அதற்கேற்ற அதை பண்ணு. குடும்பத்தை பார்த்துக்கணும் அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி தொழிலை லைட்டாக பண்ணணும். தொழிலை ரொம்ப தீவிரமாக பண்ணும்போது உன் குடும்ப வாழ்க்கையில் கோட்டை விட்டுருவேன். ஏதாவது ஒரு விஷயத்தில் தான் நீ உன்னால் ஜெயிக்க முடியும். அப்போது இங்கே தோற்று போனாங்க பாருங்கள். தொழிலில் ஜெயிக்கிறதுக்காக போய் தோற்று போன ஒரு 60% பேர் இருக்காங்கள்ல, 60% பேர் அவங்க என்ன பண்ணாங்கனாக்கா, தொழிலையும் ஜெயிக்க முடியல, இந்த குடும்பத்துலேயும் ஜெயிக்க முடியல, ரெண்டுலேயுமே கோட்டை விட்டாங்க. 30-40% பேர் தொழிலில் ஜெயித்தாங்க, குடும்பத்தில் கோட்டை விட்டாங்க. அப்போ பெரும்பாலும் குடும்ப வாழ்க்கையில் கோட்டை விட்டுட்டாங்க, குடும்ப வாழ்க்கையில் தோற்று போயிட்டாங்க பெரும்பாலும். அப்போ எல்லாராலையுமே ஜெயிக்க முடியாத ஒரு விஷயத்தை நோக்கி எல்லாருமே ஏன் போகணும்? இந்த விஞ்ஞானி ஆகிறது, டாக்டர் ஆகிறது, இன்ஜினியர் ஆகிறது, பணக்காரர் ஆகிறது, இதெல்லாம் எல்லாராலையுமே ஜெயிக்க முடியாது. அதான் இது நடைமுறை உண்மை. நீ போராடுவ, எல்லாருமே போராடுவாங்க, முயற்சி செய்வாங்க, ஆனால் எல்லாராலுமே ஜெயிக்க முடியாது. வேணால் ஒரு 40% ஜெயிக்கலாம், ஒரு 60% தோற்று போயிடுவாங்க. அப்போது எல்லாராலுமே ஜெயிக்க முடியாத ஒரு விஷயத்தை நோக்கி எல்லாருமே ஏன் போகணும்? ஆனால் எல்லாராலுமே ஜெயிக்க முடியும் பாரு, அந்த விஷயத்தை நோக்கி எல்லாருமே போங்க. எல்லாராலுமே ஜெயிக்க முடிகிற விஷயம் எதுனா இந்த குடும்ப வாழ்க்கை தான். குடும்ப வாழ்க்கையில் எல்லாருமே ஜெயிக்க முடியும். முயற்சி, நீ ஒரு என் தொழிலில் சாதிக்கணும்னு சொல்லிட்டு போகிறல, அதே மாதிரி அதை உன் குடும்ப வாழ்க்கைக்கு கொடு. அந்த முக்கியத்துவத்தை குடும்ப வாழ்க்கைக்கு கொடு. உன் குடும்ப வாழ்க்கையில் நான் ஜெயிக்கணும்பா அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லாருமே போங்க. அப்போ எல்லாருமே ஜெயிக்க முடியும். அப்போ எல்லாருமே ஜெயிக்க முடிகிற ஒரு விஷயத்தை நோக்கி எல்லாருமே போகணும். எல்லாருமே அப்படி தான் இனிமேல் போகிறாங்க. நம்பிக்கை, நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன்ப்பா, இதில் சந்தேகமே இல்லை, என் குடும்ப வாழ்க்கை தான் எனக்கு பெருசு அப்படின்னு நினச்சி, நான் விஞ்ஞானி ஆகிறதோ இன்ஜினியர் ஆகிறதோ அதெல்லாம் முக்கியம் இல்லை, என் குடும்ப வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். குறைந்த வருமானமாக இருந்தாலும் என் குடும்ப வாழ்க்கையில் நான் ஜெயிக்கணும், குழந்தைகளோட நேரம் செலவழிக்கணும், கணவன் மனைவி அன்பாக இருக்கணும், உதவியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே, இந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே குடும்ப வாழ்க்கையை நோக்கமாக கொள்ளும் பொழுது கண்டிப்பாக அத்தனை பேரும் ஜெயிப்பாங்க. கண்டிப்பாக அத்தனை பேரும், ஏன்னா இது எளிதானது, ஜெயிப்பாங்க, உத்தரவாதம் கொடுத்துடலாம். அப்போ அந்த மாதிரி எல்லாராலையும் ஜெயிக்க முடியும், தோக்கவே மாட்டாங்க, ஒருத்தர் கூட தோக்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நோக்கி தானே நீ போகணும். அப்படி தான் இனிமேல் போகிறாங்க. எல்லாருமே ஜெயிக்கணும், தொழிலில் ஜெயிக்கணும்னு போனாங்க. இன்ஜினியர் ஆகணும், விஞ்ஞானி ஆகணும்னு சொல்லிட்டு டாக்டர் ஆகணும். கடைசியில் பார்த்தா எல்லாராலுமே ஜெயிக்க முடியல. நிறைய பேர் ஏமாந்து போனது தான் மிச்சம். கடைசியில் வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சு. கடைசியில் திரும்பி பார்த்தா குடும்ப வாழ்க்கையும் கோட்டை விட்டாங்க, தொழிலையும் ஜெயிக்கலை. அப்போ எக்காலத்துலேயும் நம்ம இது இப்படி தான், தொழிலில் ஜெயிக்கணும், குடும்ப வாழ்க்கையை தியாகம் பண்ணிவிட்டு நீ தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா இது இப்படி தான் ஆகும். அப்போ ஐயோ நம்ம குடும்பத்தையாவது ஒழுங்காக பார்த்துருக்கலாமே அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போது இனிமேல் வர்ற தலைமுறையினர் என்ன பண்ணுவாங்கனாக்கா, கஷ்டப்பட்டு இந்த தொழிலில் சாதிக்கணும், விஞ்ஞானி ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு போகிறத விட நாம் குடும்ப வாழ்க்கையில் கவனம் செலுத்துவோம். கிடைக்கிற கொஞ்சம் வருமானத்தை வச்சு குடும்ப வாழ்க்கையை கவனம் செலுத்துவோம். அது கண்டிப்பாக நாம் ஜெயிச்சே தீர்வோம். அது ஒவ்வொரு நாளும் உனக்கு வெற்றி தான். நீ தொழிலில் சாதிக்கணும் அப்படிங்கிறது, பணக்காரர் ஆகணும், மருத்துவர் ஆகணும்னா, மருத்துவரானால் மட்டும் மருத்துவத்தில் சிறப்பாக நீ பங்களிப்பேன், அது என்றைக்கோ தான் உனக்கு வெற்றி தீர்மானிக்கப்படுது. நீ குடும்ப வாழ்க்கை தான் உன்னுடைய வாழ்க்கைன்னா ஒவ்வொரு நாளும் உனக்கு வெற்றி தான். என்றைக்கோ வரப்போகிறதில்ல வெற்றி. ஒவ்வொரு நாளும் இன்றைக்கும் உன் ரோல், குடும்பத்தில் நீ எப்படி நடந்துக்கிட்ட, ஒரு கணவனா மனைவியாக நீ எப்படி நடந்துக்கிட்ட, இன்றைக்கி நல்லா நடந்துக்கிட்டியா, என்ஜாய் பண்ணியா, அப்போ அதுதான் உனக்கு வெற்றி. இன்றைக்கி நீ ஜெயிச்சிட்ட. நாளைக்கு ஒவ்வொரு நாளும் வெற்றி என்பது அன்றன்றைக்கு முடிவு செய்யப்படுகிறது. அப்புறம் குழந்தைகள், அப்புறம் பேர பிள்ளைங்க, இப்படி அப்புறம் கொள்ளுப்பேரன் எள்ளுப்பேரன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் வெற்றியாக தொடர்ந்து கடைசியில் ஒரு மாபெரும் வெற்றியை நீ அடைகிறாய்.
இது எளிதானது. இதற்கு நீ பாதுகாப்பாக வாழணும். ஏன்னா ஒரு 120 வயசு வரைக்கும் வாழணும். அதுதான் வந்து வெற்றி, மிகப்பெரிய மாபெரும் வெற்றி, கடைசி வெற்றி. அது ஒவ்வொரு நாளும் வெற்றி, கடைசியில் அது மிகப்பெரிய வெற்றி. 120 வருடம் வாழ வேண்டும். அதற்கு நீ பாதுகாப்பாக இருக்கணும். தொழிலில் போய் பயங்கர ரிஸ்க் எடுத்துகிட்டு உயிரை பணயமாக வச்சுக்கிட்டு தொழிலெல்லாம் செய்யக்கூடாது. இந்த கப்பலில் போகிறது, விமானத்தில் போகிறது, அப்படி விண்வெளிக்கு போகிறது, இப்படி உயிரை பணயமாக வைக்கக்கூடாது. ஏன்னா குடும்ப வாழ்க்கையில் சாதிக்கணும் அப்படின்னா கடைசி வரைக்கும் உயிரோடு இருக்கணும். நீ பேரம்பேத்தியெல்லாம் பார்க்கணும். எள்ளு பேரன் கொள்ளு பேரன்னு சொல்லி 6-7 தலைமுறையை நீ பார்க்கணும். அப்போ அதுதான் உனது வெற்றி. அதுக்கு நீ உயிரோடு இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும். தொழிலில் ரிஸ்க் எடுக்கக்கூடாது, உயிரை பணயமாக வைக்கக்கூடாது. பாதுகாப்பாக தொழிலை செய்ய வேண்டும். செய்துவிட்டு குடும்பத்தை நோக்கி நீ வர வேண்டும். அப்போ இந்த மாதிரி தான் இனிமேல் மாற்றம் வரப்போகுது. இந்த வாழ்க்கை, இந்த பாருங்கள், இதிலேயே அவங்க பாதுகாப்பு கற்றுக் கொடுக்கு. இந்த குடும்ப வாழ்க்கை தான் உனது லட்சியம் என வரும்பொழுது அது உனக்கு பாதுகாப்பை கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் தொழில் தான் எனக்கு முக்கியம், குடும்பம் எனக்கு முக்கியம் இல்லைன்னு நினைக்கும் போது உன் உயிரே நீ பணயமாக வைக்கிற. உயிரே பணயமாக வச்சா தான் உன் தொழிலில் நீ ஜெயிக்க முடியும். உடல் ஆரோக்கியத்தை பணயமாக வச்சா தான் உன் தொழிலில் நீ ஜெயிக்க முடியும். கடைசியில் நோய் வந்து நீ செத்து போகிறது தான் மிச்சம். ஒரு தியாகியாக நீ செத்து போகிறது தான் அங்கே வந்து வெற்றியாக பார்க்கப்படுகிறது.